வணக்கம் நண்பர்களே. அரசியல் தலைவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் விமர்சிக்கக்கூடாது என்ற ஒரு தர்மத்தை கடைபிடிக்கிறோம். ஆனால் இவர்கள் தனிநபர் ஒழுக்கமற்ற ஒரு மனிதர்களாக வலம் வந்து ஒரு நாட்டினுடைய ஆட்சியை கைப்பற்றி வரி வசூல் அந்த வரி வருவாயை எடுத்து தன் சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி நாட்டையே சூறையாடிய ஒருவரை நாம் அடையாளப்படுத்த வேண்டும். ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையும் தேவை. அவர்கள் எதற்கும் துணிந்தவர்கள். நான் சொல்லக்கூடிய நபர் ஒரு மருத்துவமனையில், சென்னையில் உள்ள ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையை பெற்ற தாய் அந்த பதிவேட்டில், அந்த மருத்துவமனையுடைய பதிவேட்டில் தாயினுடைய பெயர் எழுதுகிறார்கள். தந்தையின் பெயரை கேட்கிறார்கள். அவர் சொல்கிறார். ஆனால் அவர்களுக்கு சற்று அதிர்ச்சி. காரணம், அவர் சொல்லும் பெயருடைய அந்த நபர் அரசியல் கட்சியில் அப்போது அமைச்சராக இருக்கிறார். பொதுப்பணித்துறை அமைச்சர், அப்படி கூட வச்சுக்கோங்க. பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிறார். அந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறது. அப்போ அவங்க அதிர்ச்சி அடைந்து அந்த செய்தியை அமைச்சகத்துக்கு பெரிய எடுத்து கொண்டு போகிறாங்க. அப்போ அன்னைக்கு அந்த ஆட்சி நடந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் முதலமைச்சராக இருந்தவர் கேட்கிறார். பொதுப்பணித்துறை அமைச்சரை அழைத்து கேட்கிறார், என்ன இது உன் பேர் அந்த குழந்தைக்கு நீ தான் தகப்பன்னு அந்த பெற்றெடுத்த தாய் ஆஸ்பத்திரியில், அரசு ஆஸ்பத்திரியில் பேர் கொடுத்துருக்கு, நீ என்ன பண்ணுறேன்னு. இல்லை நான் அதை மறுக்கிறேன் அப்படின்னு சொன்னவர். இது வரலாறு. நான் யாரை சொல்கிறேன், யாரை குறிப்பிட்டு பேசுகிறேன் என்பது 60களிலிருந்து அரசியல் வரலாற்றை அறிந்த சான்றோர்களுக்கு தெரியும். இன்னும் திரும்பவும் சொல்கிறேன், சான்றோர்களுக்கு தெரியும், தர்மவான்களுக்கு தெரியும். சாக்கடைகளுக்கு இது தெரியாது, அல்லது மறுத்து பேசும், வேறு ஏதாவது செய்வாங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போது இந்த பெண்ணுடைய தந்தை இவர் தான் அப்படின்னு ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் நீ சம்மதிக்காமல் இருந்தீங்கன்னா, அந்த முதலமைச்சர் சொல்கிறார். அன்றைக்கு அந்த நிகழ்வு நடந்த சமயத்தில் முதலமைச்சராக இருந்தவர் கூறுகிறார், இதற்கு மேலும் நீ சம்மதிக்க மறுத்தால் அது கட்சிக்கும் அவப்பெயர், ஆட்சிக்கும் அவப்பெயர். பிறகு நாங்களே அதை ஒப்புக்கொள்கிற சூழலுக்கு வந்துடுவோம். அதனால் முதல்ல அதை சம்மதித்து ஏற்றுக்க அப்படின்னு. அப்படி ஏற்கப்பட்டவர் தான் பின்னாட்களில் அவருடைய மனைவிக்கு இணையாக அவர் நடத்தினார். அதிலிருந்து தோன்றிய பெண் தலைவர்கள் என்று அது ஒரு தனி ட்ராக். அது நான் அப்பா இல்லை என்று சொன்னவர் தான் மிகப்பெரிய தலைவர். ஆக தனி மனித ஒழுக்கம் இல்லாதவர்கள் தான் தமிழக அரசியலில் கோலோச்சி இருக்கிறார்கள். நான் சொன்னது யார், என்ன விஷயம் என்பதை மீண்டும் சொல்கிறேன். 60களிலிருந்து பார்க்கும் அரசியல் ஆய்வாளர்களுக்கு தெரியும். தனிநபர் ஒழுக்கத்தை பற்றி பேச எந்த அருகதையும் இல்லாத கட்சி அது.